மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமே இந்த திருமணம் தான். இந்த ஏழரை சனியில் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, திருமண வரன்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் மூலமாக சில வரன்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டு விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்திருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த இன்னாருடைய பையன் இருக்கிறாரு, இன்னாருடைய பொண்ணு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை ஆரம்பித்து உடனே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏற்கனவே இந்த பொண்ணையோ பையனையோ தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஆங்கிளில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இது இவங்களுக்கு இந்த முறை வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம், இவ்வளோ நாள் தெரிஞ்ச ஒருத்தவங்களே இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள அதிகமாக கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸில் எக்ஸு அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி விட்டுட்டு போனவங்க யாராவது திரும்பி வராங்க அப்படின்னா, மறுபடியும் ஒரு பெரிய கும்பலாக போட்டுட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா மீனம் தப்பிச்சது. இல்லைன்னு சொன்னால் 7 சனியினுடைய மொத்த பாதிப்பை அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக அது மாறிடும்.